செத் ரோலின்ஸ், பால் ஹியூமன், பேரன் பேக்கர் இவங்க 3 பேரும் வராங்க. 3 பேரும் வந்த உடனே செத் ரோலின்ஸ் பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க இன்னும் சிஎம் பங்க் பாட்டை பாடிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க ரோமனுக்காக கையை உயர்த்தி காட்டிக்கிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அவங்களோட ஆட்டம்லாம். இதுதான் நாங்களோட WWE ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி சொல்லி பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல பேச ஆரம்பிச்சோன்னே கொஞ்ச நேரத்தில் செமி ஜெயின் வருகிறார். ஹே சேமி, இந்த ரிசல்மேனியா உன் வீட்டில் இருந்து நீ பார்த்துருப்ப, உனக்கு பிடிச்சிருந்துச்சா? ரிசல்மேனியா பிடிச்சிருந்துச்சி, ஆனால் நீ இப்படி இருப்பன்றதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. சார், நீ சில விஷயத்த புரிஞ்சிக்கணும். நீ ஒரு குழப்பமாக இருக்கிறன்றது எனக்கு தெரியும். ஆனால் நீ ரோமன் ரிங்ஸ் மேலேயும் சிஎம் பங்க் மேலேயும் நீ பயங்கரமாக பொறாமையில் இருக்கிற. அவங்க தான் ஜெயிக்க வேண்டியது. அவங்க உன்னோட பல சாதனைகள் பண்ணிட்டாங்கன்றதை நீ ஒத்துக்க மறுக்கிற. ஒரு கட்டத்தில் பேரன் பேக்கரும் செமி ஜெயினும் முறைக்கிறாங்க. செத் ரோலின்ஸ், நம்ம 2 பேரும் நீ பிளட் லைனில் எப்படி உதவியாக இருந்தியோ ரோமனுக்கு, அதே போல் நீ எனக்கு உதவியாக இருக்கணும்னு நான் அவனை கூப்பிடல. நம்மளாம் சேர்ந்து WWE ஃபியூச்சராக மாறலாம். அதனால் நீ என்னோட சேர்ந்துரு. உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். நீ இன்னைக்கு நைட்டுக்குள்ளே நீ எனக்கு கூட சேர்றியா இல்லைன்றதை நீ முடிவு பண்ணி சொல்லு.